the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்காவோட எல்லைகள் கிட்டேயே தன்னோட கடற்படையை அனுப்பிச்சு பெரிய அளவு போர் ஒத்திகையில ரஷ்யா ஈடுபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவும் பயப்படுது. ஆனா இங்க கொள்ள நடுங்கிற வைக்கிற அளவுக்கு நடுக்கம் யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னா ஐரோப்பால தான். குறிப்பா போலந்துக்கு தான் இந்த பயம் உச்ச கட்டத்தை எட்டிருச்சு. ஏன் அப்படின்னா முதல்ல இருந்தே அதிகமா வாய் பேசினது இவர்கள் தான். ஒருவேளை அமெரிக்கா வரையுமே போய் ஒரு யுத்தம் வந்துருச்சுன்னா நம்மள சும்மா விடுவாங்களா அப்படிங்கிறதுதான். சரி, அமெரிக்கா ரஷ்யா யுத்தம் வந்தா 2 நாடு சரி பாதி அழிஞ்சு போகுமான்னு கேட்டா 1 இன்ச்சு கூட அழியாது. மிஞ்சி போனா அந்த யுத்தம் நேரடி யுத்தத்துல பங்கேற்கக்கூடிய விமானமோ கப்பலோ இதை தாண்டி நிலப்பரப்புகளுக்குள்ள சேதாரம் வரக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. 99% இல்லை அப்படின்னு சொல்லலாம். 100% கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே மாதிரி வாய்ப்பு அங்க ஏற்படும் போது ஈக்குவலா இந்த பக்கமும் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது போலந்து போன்ற நாடுகள்லாம் என்னவாகும் அப்படிங்கிறதா. உக்ரைனா மாறும். உக்ரைன் அண்ணன்னா உக்ரைனுக்கு ஒரு தம்பி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிரும். இது நல்லா தெரிஞ்சனால தான் இப்போ போலந்து பதறுது. இவ்வளவு நாள் வாய் பேசின போலந்து இப்ப பெரிய அளவு பதட்டத்துக்கு உள்ளாயிருக்கு. போலந்து, பால்டிக் நாடுகள் அப்படின்னு அந்த லிஸ்ட் படிப்படியா கூடிக்கிட்டே இருக்கு. அதுவும் இப்ப பெரிய அளவு அணு ஆயுத பயிற்சியை முடிச்சார்கள். அதுல குறிப்பா எங்களை தாக்குறதுக்கு தான் கலினின்கிராட்டுக்குள்ள ஏறக்குறைய 100 வார்ஹெட் உள்ள வந்திருக்கு, நியூக்ளியர் வார்ஹெட் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லல, அமெரிக்க ஏஜென்சிகள் சொல்லல, போலந்தோட கவர்மெண்டே சொல்லுது. இது பெரும் ஆபத்துல போய் முடிஞ்சிரும். இந்த ஆபத்துல இருந்து இவ்வளவு நாள், அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படணும், கூட்டணி அமைக்கணும், இங்க மற்ற நாடுகள் வந்து அணு ஆயுதத்தை பிளேஸ் பண்ணணும், இப்படிலாம் பேசின போலந்து இப்ப அப்படிலாம் பேசுறது இல்லை. இந்த பதற்றத்தை குறைக்கணும், இது யாருக்குமே நல்லது இல்லை, குறிப்பா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல யூட்டர்ன் எடுத்து, என்னமோ ஆசிய கண்டத்துல இருந்து வந்த அறிக்கை மாதிரியே இருக்கும். போலந்தோட அறிக்கைகள்லாம் சமீப நாட்கள்ல படிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு யூட்டர்ன் போட்டு அறிக்கை விட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா கலினின்கிராட்டுக்குள்ள 100 நியூக்ளியர் வார்ஹெட் புதுசா இப்ப வந்திருக்கு அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கார்கள். ரஷ்யாவை இதை பத்தி எதுவும் பதிலே சொல்லல. அமெரிக்க ஏஜென்சிகளும் இதை பத்தி பெருசா எதுவும் வாயே துறக்கல. பிராந்திய வல்லரசுகள் பிரான்ஸ், ஜெர்மனி கேட்கவே வேணாம், சைலன்ஸ் மோடு தான். ஒருவேளை நம்மளை தாக்கிடுவார்களோ அப்படிங்கிற பெரும் அச்சம் ஐரோப்பாவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அந்த சைடு அமெரிக்கா ஏறக்குறைய அமெரிக்க எல்லைகள்ல இருந்து ஒரு 25 மைல்கள் அப்பால் ரஷ்ய படைகள் இப்போ முகாமிட்டுருச்சு. யுத்த பயிற்சியை நடத்திக்கிட்டு இருக்கார்கள். இனிமேல் அந்த இடத்துல வீரியத்தை குறைச்சே ஆகணும். அமெரிக்கா அப்ப உக்ரைனை விட்டு விலகியே ஆகணும். உக்ரைனுக்குள்ள கூடுதலா வேற ஃபோக்கஸ் பண்ணாமையாச்சும் இருக்கணும். இந்த நிகழ்வுகள்லாம் நடக்காம இருந்தா பிரச்சனை இருக்காது. இந்த நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து பைடன் அவரோட ஸ்டைல்ல அமெரிக்காவோட அதிபர்னா அப்படிங்கிற மமதையில எதையாச்சும் செஞ்சாரு அப்படின்னா போரை சந்திக்க வேண்டியதுதான். 1962கள் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இப்ப அதை காட்டிலும் வீரியம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால அமெரிக்காவும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதாவது அமெரிக்கா இவ்வளவு நாள் இந்த கியூபாவை ஒட்டி ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு கியூபாவுக்கு மிரட்டலா விடும், அமெரிக்கா உத்து பாக்குது, அமெரிக்கா கண்காணிக்குது, அமெரிக்கா கண்காணிப்பை ஸ்ட்ராங் படுத்தி இருக்கு அப்படின்னு இப்படியே தான் சாராம்சத்தோட ஸ்டேட்மெண்ட் பூரா உருண்டு வந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. அமெரிக்கா ஆன் ஹை அலர்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டார்கள். உச்சகட்ட உஷார் நிலைக்கு அமெரிக்கா வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. இப்பதான் அமெரிக்காவுக்கு வீரியம் புரியுது. புட்டின் உக்ரைன் யுத்தத்துல மைலேஜ் எடுக்க எடுக்க ரஷ்யாவுக்குள்ள பலத்தை அதிகரிப்பார். இன்னொரு யுத்தத்துக்குள்ள ரஷ்யா போகாம இருக்கணும்னு எல்லைகள்ல அவரோட மொத்த கவனமும் இருக்கும் அப்படின்னு ஒரு சாரார் முடிவெடுத்தார்கள். இன்னொரு சாரார் அதை எப்படிடா அங்கேயே நிற்பான், வெளியில வருவான், நம்மளை தொடுவான், நமக்கான பிரச்சனைகளை அதிகரிப்பான் அப்படின்னு சொல்லி மற்றொரு சாரார் அமெரிக்காவுக்குள்ளேயே முடிவெடுத்தாங்க. இப்ப 2வது வகையில தான் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யா. அமெரிக்காவுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் தன்னோட வீரியத்தை அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் மாதிரி தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப அமெரிக்காவுக்கு பக்கத்துல நடக்கக்கூடிய ட்ரில்களோ இல்ல ஐரோப்பா இப்ப கத்துது ஏறக்குறைய 100 வார்ஹெட் புதுசா உள்ள வந்திருக்கு அப்படின்னு, இது எல்லாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க யுத்தங்கள் போன்ற சிரியா போன்ற பகுதிகளில் அமெரிக்கா ரஷ்யா பெரிய அளவு உடன்பாடு தான். ஓம் பேச நான் தாக்க மாட்டேன், என் பேச நீ தாக்காத அப்படின்னு.
இதெல்லாம் அடிபடும். இதெல்லாம் அடிபடும்போது, அந்த இடத்துல ஹோல்டு எடுத்தே ஆகணும் அப்படின்னு வெறி அமெரிக்காவுக்கு பிடிக்கும். ரஷ்யாவ மீறி ஹோல்டு எடுக்க முடியாததுக்கு 1000 காரணங்கள் களத்துல இருக்கு. அது பூரா வீரியம் அடையும். அப்ப ஏகபோகமா பல இடங்கள அமெரிக்கா விட்டு விலக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். அதுக்கடுத்து அது கூட ஒரு சில தலைவலி தான். அடுத்த தலைவலி தைவான் போன்ற விவகாரங்கள். இந்த மாரி சங்கிலி தொடரா பத்திக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி அதிகரிக்கும்போது நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு முதல்ல உஷாராகிறது யாரு அப்டின்னா, இப்ப போர் மேகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஐரோப்பா தான். அதத் தொடர்ந்து அமெரிக்காவும் உஷாராயிருச்சு. இனிமேல் செயல்ல எப்படி வேணாலும் நடந்துக்குவாங்க. ஆனா, இந்த தூண்டுற மாரியான ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுக்கும் உதவாது. மைலேஜே இருக்காது. ஆனா நான் சாதிச்சுட்டேன், கிழிச்சுட்டேன், ரஷ்யாவ துண்டு துண்டா வெட்டிட்டேங்கிற மாரி ஸ்டேட்மெண்ட்ட இனிமே எந்த ஏஜென்சிகள்லயும் நம்ம பார்க்க முடியாதுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.